புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து 50 கிராம் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், பருப்பு வேகிற அளவுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா துவரம் பருப்பு வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கூட்டுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 2 பச்சை மிளகாய், 2 துண்டு தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போது புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிடலாம். சிறுபருப்பாக இருந்தால் நம்ம புடலங்காவையும் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா ஒன்றாவே வெந்துடும். துவரம் பருப்பு கொஞ்சம் வேக லேட் ஆகுங்கிறதுனால பருப்பு வேக வச்சுட்டு நான் காயை ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறேன். இப்போ காய் பாருங்கள், காய் பருப்பெல்லாம் நல்லா ஒன்று போல் வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து தாளி கொடுத்துடலாம். இதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு, கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். புடலங்காய் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.